காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சர்வோதய சங்கல்ப் சார்பாக ராஜ்பவன் தொகுதியில் மகளிர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு மகாத்மா காந்தியின் கொள்கைகளும் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொள்கைகளும் விளக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழா ஏற்பாடுகளை கிழக்கு மாவட்ட தலைவர் ரா வேல்முருகன் தலைமை, வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜ்மோகன் ஆகியோர் வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான பரப்புரையை கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் மற்றும் புதுவை காங்கிரஸ் பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் மு. சுவாமிநாதன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் புதுவையின் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான திரு வே. வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு வே. நாராயணசாமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி மற்றும் பிற தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய கிசான் காங்கிரஸ் கமிட்டியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சூசைராஜ் அவர்கள் தலைமையில் சுந்தரவடிவேலு, ராஜ்பவன் சார்லஸ், செல்வ மணிகண்டன் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. துணிவு உள்ளவங்களுக்கு மட்டுமே தான் இந்த அகிம்சை ஏற்படும். அந்த தத்துவத்தை மேற்கொள்ளும் வழிங்கிறது வரும். இதையே மகாகவி பாரதி சொல்வாரு, போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தாலும் படம் இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம் கட்டுறது சண்டை போட போறோம். அப்ப கூட கலக்காம ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? 5 அர்த்தம். எழுத்தாளர்களுடைய பழைய பார்த்து 5 அர்த்தம். அப்படிப்பட்ட அமைதியான உள்ள மெய்ஞானம் பெரிய முக்தியில் மகாகவி சொல்றாங்க. அந்த மகாகவி சொல்றது கூட அச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அச்சனை பொறுத்த வரைக்கும் மகாகவி நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஒரு வழக்கை சொல்லி அந்த வழக்குல நடந்து சொல்லி என்னன்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு வீடு போட்டு இளமறை பெண்ணு அவங்களோட கணவர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுறாங்க. பேசிட்டு என்ன எது ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு எல்லாரையும் அனுப்புறாரு. அந்த ஏட்டுங்கிறவரு எல்லாரையும் அனுப்புறாரு. இந்த இளம்பெண்ணை மட்டும் நீ இருன்னு சொல்ற. நல்லா கவனிங்க. அந்த வந்தவங்க கூட்டத்துல இந்த பெண்ணோட கணவர் இருக்காரு, சின்ன வயசு பையன் அவரும் இருக்கிறாரு, அவங்க உற்றார உறவினர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே அனுப்பிடும் போது இந்த ஸ்டேஷன்ல இனி மட்டும் இருக்குமா விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இந்த பெண்ணை அவங்களெல்லாம் அழிச்சிட்டு இந்த பெண்ணை அழிச்சிட்டு போயிட்டு கழிப்பறையில வச்சு இவர் என்ன பண்றாரு, பலாத்காரம். இது கேஸ் ஆகுது. இது கேஸ் ஆகுறது எப்படின்னாக்கா, இந்த பொண்ணு ஓடி குறைத்து மடிப்பதாக நீங்கள் கருதிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை பெண்களிடத்திலும் கொடுக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணல் காந்தி அவர்கள் கனவு கண்டார்கள். அண்ணல் காந்தியுடைய கனவைத்தான் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி முயற்சித்து தோல்வியுற்று பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கி இன்றளவும் தமிழகம் முழு மாநிலங்களிலும் உள்ளாட்சி நிர்வாகத்தை அந்தந்த உள்ளாட்சி மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற முறையிலே நாடு முழுக்க படித்த படிக்காத அனைத்து தரப்பு பெண்களும் அதை பற்றி நான் கண்டிப்பாக எனது இறுதி முறைகளை பேசுவேன். இன்றைய தினம் அண்ணல் காந்தி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிகழ்ச்சியிலே காந்தி மடிந்து என்ற வார்த்தை அல்ல, அகிம்சை என்பது அச்சமின்மையின் அர்த்தமாகும். அச்சமின்மைதான் அகிம்சை. போர்க்குணத்தின் உச்சம் அகிம்சை என்பதை காந்தி நமக்கு விளைவித்திருக்கிறார். ஆகவே காந்தி அவருடைய அச்சமில்லாத அகிம்சையை நாம் பின்பற்றுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற அருமை சகோதரர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய
பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய பொறுப்பாளர், புதுச்சேரி மாநிலத்துடைய பொறுப்பாளர், பக்கத்தில் கடலூரிலிருந்து வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், இந்த பகுதியுடைய தலைவர், மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் அவர்களே, இங்கே உரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய, இந்திய நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும், எல்லா மதத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும், இந்திய நாட்டில் உள்ள 140 கோடி, அது மட்டுமல்லாமல் மகளிர் ஆண்கள் என்ற பிரிவினை இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் சார்ந்தெல்லாம் காந்தியடிகள் பாடுபட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை காந்தியடிகள் ஒரு வழக்கறிஞராக ஆரம்பித்தார். அவர் வழக்கறிஞராக இருந்த சமயத்தில் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர். எதையும் வெளியில வேகமாக பேசுகின்ற தன்மை அவருக்கு இல்லை. அவர் வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்த பொழுது தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார். பிணை கைதிகளாக இருக்கிறார்கள், கூலி வேலை செய்கிறார்கள், அவருக்கு ஊதியம் முறையாக கொடுக்கப்படவில்லை என்பதை எதிர்த்து அவருடைய மனதிலே அந்த எண்ணம், அதை தவிர்க்க வேண்டும், அதை உடைத்தெறிய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்தார். இந்திய நாட்டிலே அதே நிலைதான். நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ்காரர்கள் நம்முடைய இந்தியர்களை எல்லாம் அடிமைகளாக ஆக்கி நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பறித்துக் கொண்டு நம்மிடம் வரியை வசூலித்து அவர்கள் கொடுத்து இருந்து அவர் சுபமாக வாழ்க்கை நடத்துகின்ற சமயத்தில் உணவு கிடைக்கிறதா, இடம் கிடைக்கிறதா, உடுக்க உடை கிடைக்கிறதா என்று காந்தியடிகள் அவர்கள் அப்பொழுது வறுமையாக இருந்தார்கள். மேலாளர் இல்லாமல் நாம் கண்டவை இந்தியாவிலேயும் இருக்கிறது, இதை ஒழிக்க வேண்டும். பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுப்பெரும் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமாக விளங்கக்கூடிய விஎன் அவர்களே, ராஜ்பவன் தொகுதியினுடைய வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர்களே, கடலூரில் இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்களே, மாவட்ட தலைவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய வேல்முருகன் அவர்களே, பிரச்சார குழுவுடைய தலைவர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துள்ளேன். இப்போ பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினோம். காந்திக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்ன்றதான் நம்ம பேசணும். ரெண்டு பேருமே குஜராத்ல தான் பிறந்தாங்க. ரெண்டு பேருமே எங்க பிறந்தவங்க குஜராத்ல தான் பிறந்தாங்க.